முதல் வாசகம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினராக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோரப் பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நற்செய்திக்கும் வசனம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காக இறக்கப் போகிறார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காகச் சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை.
அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை தியானிக்கவும், அவர் நாம் நலமோடு வாழ தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்க அவர் பட்ட துன்பங்களை நினைவு கூற இந்த தவக்காலத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றன. இன்றைய முதலாம் வாசகத்திலே பார்க்கின்ற போது இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக கடவுள் அழகான ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். ஏனென்றால் அவர் படைத்த எல்லா மக்களும், இஸ்ராயல் மக்களும் அனைவரும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிற இடத்திற்கு அனைவரும் ஒன்றாக வருவார்கள். அங்கே அவள் மத்தியிலே எந்த ஒரு பிரிவுகள் இருக்காது என்று எடுத்துச் சொல்கின்றார். பிரிந்திருக்கிற எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்திருப்பர். அவர்களுக்கு எனது ஊழியன் தாவீது தலைவராக இருப்பார். அந்த மக்கள் அனைவரும் என்னோடு இருப்பர், நானும் அவர்களோடு இருப்பேன் என்று நம் ஆண்டவர் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையிலே அவருடைய படைப்பாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுள் நமக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்கின்றோம். நற்செய்தி வழியாக பார்க்கின்ற போது இறந்து போன லாசருக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுக்கிறார். இதை பார்த்த சாதாரண மக்கள் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற போது இந்த பரிசேயர்களுக்கு அச்சமாகவும் கலக்கமாகவும் இருக்கிறது. இந்த மனிதன் இப்படியாக புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறானே, இவனை இப்படியாக விட்டுவிட்டால் இந்த நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள் எல்லோரும் அவர் பின்னாடி சென்று விடுவார்கள் என்ற மனக்கலக்கத்தோடு அவர்கள் அங்கே நிற்பதை பார்க்கின்றோம். ஆகவேதான் இயேசுவை எப்படியாவது பிடித்து அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அப்போதிருந்த அந்த தலைமை குரு, உங்களுக்கு இந்த செய்தி தெரியாதா? எல்லோரும் செத்து மடிவதற்கு பதிலாக உங்களிடத்திலே ஒரே ஒருவன் மட்டும் தன்னுடைய இனத்திற்காக சாகலாம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று அவர்களுக்கு அவன் கூறுகிறார். ஏனென்றால் இது முக்கியமான கூற்றாக இருக்கிறது. அந்த ஆண்டிலே அவன் தலைமை குருவாக இருக்கிற கயபா இவ்வாறு எடுத்துச் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த பரிசேயர்கள் அனைவரும் இயேசுவை எப்படியாவது பிடிக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் தன்னுடைய சட்ட சாம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவமாக அவர்கள் கொடுக்கின்ற போது கடைசியாக இவன் இப்படியாக இருந்து விட்டால் எல்லா மக்களும்
இவனை பின்பற்றி சென்றுவிட்டால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரு கவலையோடு அவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் எப்படியாவது இயேசுவை பிடிக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும். ஆகவே இயேசு இருக்கிற இடத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இயேசுனுடைய இருப்பிடத்தை நீங்கள் தெரிந்திருந்தால் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடுவதை நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, ஆக இந்த நற்செய்தி, இந்த வாசகங்கள் நமக்கு இன்று எடுத்துச் சொல்வது, இறைவன் நம்மை காப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அன்றைய காலத்தில் அந்த சிலுவை என்பது ஒரு வெற்று நினைவு சின்னமாகத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பிற்கு பின்பாது அது வெற்றியின் சின்னமாக, வெற்றியின் ஒரு அங்கமாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்படியாக அந்த வெற்றி வீரராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து தியானிக்கின்ற இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக நாம் அவருடைய பாடுகளை பற்றி தியானிக்க அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய பாடுகளின் ஞாயிறை ஆரம்பிக்கப் போகிறோம். இந்த குருத்து ஞான் வழியாக ஆண்டவருடைய பாடுகளை பற்றி நாம் அதிகமாக தியானிக்கப் போகிறோம். ஆக அப்படியாக ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானிக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை சூழலிலே கஷ்டங்கள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆக அவர் மீது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்போம். நம்மை படைத்த கடவுள் நமக்கு ஆறுதலாக இருப்பார். நம்மை படைத்த கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனிடத்திலே ஜெபிப்போம். இறைவனுடைய பாடுகளை பற்றி தியானிப்போம். ஆமேன்.